நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனோட வெல்பீயிங்கை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுவும் இல்லாமல் நம்மளோட வெல்பீயிங்கை பற்றி எப்படி அந்த பெர்சன் கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப பேசிக்கான கிராமர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜெர்மனில் பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு பேசிக்கான சென்டென்சஸ்லாம் நீங்கள் ஃபார்ம் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாட் இன் டீட்டெயில், பட் ஏன்னா அதெல்லாமே நமக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸ்டில் ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். அப்புறம் பொசிஷன் ஆஃப் வேர்ப் இன் ஜெர்மன் லாங்குவேஜில் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷினிங் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு கொஷின் பண்ணுறப்ப நம்ம வேர்ப் எங்கே போகுது, என்ன பொசிஷனில் இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோ இல்லை வேறு ஏதோ ஒரு திங், அதுதான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷனை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ், ஒரு சின்ன சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் காமனாக யூஸ் பண்ணுற இல்லை ஃபஸ்ட் நம்ம பழகுன ஒரு சென்டென்ஸாக கூட வச்சுக்கலாம். இஷ் ஹைஸ மோனா. ஸோ என்னோட பேர் மோனா. இஷ் ஹைஸ மோனா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஷ் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், நான் ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ அது வந்து சப்ஜெக்ட். ஹைஸர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு வேர்ப். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணி வேர்ப் வருது, லாஸ்ட்டாக அவங்களோட பேர். லைக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்னும் அடுத்தடுத்து நிறைய மாறும். இது ஒரு பேசிக் சென்டென்ஸ் அப்படின்றனால ஃபஸ்ட் சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கடுத்து வேர்ப் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும். என்னடா இது ஹைஸர்ன்னு இருக்கே, சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேர்போட கான்ஜுகேஷன்ஸ் எல்லாம் மாறும். அதை நீங்கள் அடுத்தடுத்து நோட் பண்ணி பார்க்குறப்ப தெரியும். ஸோ அதை நீங்கள் இப்போ உடனே நினச்சி டென்ஷனே ஆக வேண்டாம், எந்த குழப்பமும் வேண்டாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கான்ஜுகேஷன் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸ்லேயோ இல்லை லேட்டராகவோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி உடனே வேர்ப் வருது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இஷ் wohne in Berlin. இஷ் wohne in Berlin. நான் பெர்லினில் வாழ்கிறேன் அப்படின்ற இடத்துல நான் அப்படின்றது வந்து சப்ஜெக்டை குறிக்குது. வாழ்கிறது அப்படின்ற அந்த ஆக்ஷனை வந்து வேர்ப் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லெஃப்ட்லேயோ வரலாம், அப்படி இல்லைனா ரைட்லேயும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹாய்டர் பின் இஷ் இன் பெர்லின். நான் இன்னைக்கு பெர்லினில் இருக்கேன். ஹாய்டர் பின் இஷ் இன் பெர்லின். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே தேர்ட் பொசிஷனில் போகுது, பட் வேர்ப் வந்து அதோட சேம் செகண்ட் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸப்ஷன்ஸ் கூட இருக்குது. அதை நம்ம வந்து லேட்டராக ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ் பின் மியூடர். இந்த இடத்துல சப்ஜெக்ட் எங்கே இருக்குது, வேர்ப் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ரைட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினிங். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ரெண்டுமே பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம், வேர்ப்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். வேர்போட பொசிஷன் செகண்ட் பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ வரைக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொஷினிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். வேஃப்ராக. ஸோ நம்ம சொல்லுவோம்ல WH கொஷின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் வேஃப்ராக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேஃப்ராக என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி, ஓஹே, வெல்ஷ, வாஸ், பி, ஃபீல், ஓஹின், இந்த மாதிரி டபிள்யூவில் ஆரம்பிக்கிற எல்லாமே வேஃப்ராகன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஓனன் ஜி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து எங்கே, அதாவது அந்த கொஷின் கேட்குற அந்த கொஷின் வேர்டு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் தான் இங்கேயும் வேர்ப் இருக்குது. பட் சப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகிடுது. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து WH கொஷினை வந்து கொஷின் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன். ஒஹேர் காம்ஸ் டூ. எங்கேருந்து நீ வர, உன்னோட கண்ட்ரி எது. ஸோ பேசிக்கலி ஓஹேர் காம்ஸ் டூ அப்படின்றது வந்து நம்ம எங்கேருந்து வரோம், நம்ம நேட்டிவ் எது அப்படின்றது தான் வந்து இந்த கொஷின் வந்து
ஒரு பேசிக்காக நம்ம படிக்கிறப்ப அதுதான் குறிக்கும். ஸோ where comes to அப்படின்ற இந்த இடத்துல எங்கேருந்து வரோம், காம்ஸ்ட் அப்படின்றது வந்து verb, do அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா verb is in the second position, சப்ஜெக்ட் வந்து அதுக்கு அடுத்து ரைட் சைடில் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ பேசிக்காக இப்படி தான் நம்ம வந்து வேஃப்ராக பில்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கொஷின், வி ஆல் ஜின்சி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆல் ஜின்சி, இதில் நீங்கள் வந்து வேர்பையும் சப்ஜெக்டையும் கீழே வந்து கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள். நான் வந்து அதை உங்களுக்காக செக் பண்ணுறேன். ஸோ ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, யா நைன் ஃப்ராக. ஸோ இது என்ன அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஷின். நம்ம எப்போயும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல, உனக்கு டைம் இருக்கா, நீ என் கூட வரியா, இல்லை லைக் இந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொஷின், யா நைன் ஃப்ராகன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா haben Sie Kinder, haben Sie Kinder, உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா, அதான் இந்த கொஷின். ஸோ haben Sie Kinder, இதை பார்த்தாலே தெரியுது haben அப்படின்றது தான் verb. ஸோ verb வந்து இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே சப்ஜெக்டும் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த எக்ஸப்ஷன், verb is in the first position. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்காக தரேன். sind Sie verheiratet, sind Sie verheiratet. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா verb வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸப்ஷனில் verb வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். wohnst du in Berlin, நீ பெர்லினில் வசிக்கிறியா, வாழ்றியா, wohnst du in Berlin. ஸோ இப்போது உங்களுக்கான கொஷின், haben Sie Zeit. ஸோ இதில் எது verb எது சப்ஜெக்ட் அப்படின்றத கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக பார்த்தோம் ஒரு கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம், சப்ஜெக்ட் verb அப்படின்றத என்னென்னு பார்த்தோம், வேர்போட பொசிஷன் எந்தெந்த மாதிரி டைமில் எப்படி மாறுது அப்படின்றத பார்த்தோம். அதை பார்த்த ஒரு பெனிஃபிட்டாக நீங்கள் வந்து கொஷினிங் பண்ணால் எப்படி பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப வேர்போட பொசிஷன் எங்கெங்கே போகும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள், ஐ வில் செக் இட் ஃபார் யூ. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், ஜெர்மன் லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜெர்மனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ guys. So until then, cheers. We'll meet in the next video, guys.